ஆகா ஐயா ஒரே பிரச்சனையா இருக்கு ஐயா. அதுக்கு தானே இங்க வந்திருக்க. ஒரு பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, லைஃபே பிரச்சனையா இருந்தா என்ன பண்றது? நிறைய இடங்கள்ல வைஃபே பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ண முடியும்? அது தனி பிரச்சனை. அதை விட ரெண்டாவது தனி பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு. உங்க குடும்ப பிரச்சனை என்ன சொல்லுப்பா. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் என்னப்பா பிரச்சனை? கரெக்ட்டா? புடிச்ச பொண்ணு தானே கல்யாணம் பண்ண, ஏன் பிரச்சனை பண்றாங்க? எங்க அந்த பொண்ணை வர சொல்லு. அதுவும் பொண்ணுதான். கூப்பிடுங்க. வாங்க அன்புக்கரசி. ஆல்ரெடி என்னப்பா பிரச்சனை? ஆல்ரெடி நான் கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனாலும் என்ன நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு பிரச்சனை பண்றாங்க. கல்யாணம் படிக்கிற நேரத்துல ஸ்கூலுக்கு போகாம இவ பின்னாடி சுத்திட்டு இருக்க. யார் உங்க அம்மா? கூப்பிடு. அம்மா இல்ல, எனக்கு அம்மா அக்கா அப்பா எல்லாருமே என்னோட அக்கா தான். அடடே, அப்ப 3 பெர்ஃபார்மன்ஸ் ஒரே ஆள் பண்ணி ஒரே பேமெண்டா? என்ன பிரச்சனைங்க? அக்கா அதாவது வாங்க ராதா மேடம், 2 பேரும் அக்கா தங்கச்சி, அறிவுக்கரசி அன்புக்கரசி. ஆஹா சரி ஐயா, நான் என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். சொல்லுப்பா. எங்க அப்பா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பொண்ணு பார்த்தாரு. சரி ஓகே, பொண்ணு நல்லா இருக்கு, நல்ல சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆனா நான் லவ் பண்ற பொண்ணுக்கு பிடிக்காதனால நான் இந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டேன். எவ்வளவு டீசெண்டா இருந்திருக்கேன்ல, அதை பிடிக்காம நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு என் வீட்டுல இருக்கு, இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கி கொடுங்க. அதே இங்க இருக்கு. சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு தீர்ப்பை சொல்லுவான், திங்க் பண்ணுவான். டேய், உனக்கு யாரா முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சு, உனக்கு யார் சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க அவங்கள வர சொல்லு. எனக்கு சப்போர்ட் பண்ண வந்த என்னோட ரேணுகா சித்தி. வாங்க 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 வாங்க. என்னோட தூணு, என்னோட துரும்பு எல்லாமே என்னோட சித்திங்க தான். அதுல மெயின் சித்தியை கூப்பிட்டு வந்திருக்கேன். சித்தி கமான். இங்க இருங்க. அந்த அன்புக்கு அன்பில்ல, அறிவுக்கு அறிவில்ல, அதை ரெண்டையும் பத்தி விடுங்க. இப்போ தெரியுதா நான் ஏன் ரேணுகா சித்தியை கூப்பிட்டு வந்தேன்னு? அவரா எண்ணிக்காதீங்க, இப்பதான் இதுல 1000 பர்ஃபியூம் அடிச்சுட்டு வந்திருக்கேன். சால்வையா போடுறேன் மேடம் உங்களுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும்யா, உங்களையத்தான் தெய்வமா நினைச்சு வந்திருக்கீங்க. லைட்டா சிலிப்பு ஆயிருச்சுதான் இல்லைங்கள, அறிவு கெட்ட பையன். ஆனா இப்ப நல்லபடியா திரும்பி வாழணும்னு நினைக்கிறான். அதனால அந்த 2 பிள்ளைகளையும் பத்தி விட்டுருங்க, இல்ல உங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிருங்க. என் தங்கச்சி லவ் பண்ண பையனா வேற ஒரு பொண்ணுக்கு திருட்டு தரமா யார் கல்யாணம் பண்ணி கொடுத்தது? யார் இங்க திருட்டு தரமா கல்யாணம் பண்ணது? இல்ல, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஜூஸ் குடிக்கும்போது வாங்கி குடிச்சது யாரு? சரி இருங்க இருங்க. கையில தேய்ச்சது யாரு? கையிலமா? ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனது யாரு? எல்லாமே போனா அவன். ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனா? பெரிய மனுஷன் அவரே மோட்டார் பம்புக்கு தான் போனாரு. உனக்கு என்னடா ரூம் கேக்குது? ஐயோ, ஐடி கார்டே இல்லாத உனக்கு எப்பறா ரூம் கொடுத்தாவ? ஐயோ நாட்டமா. ஐயா கொஞ்சம் நவருங்களா, தொப்ப மறைக்குது. ஏண்டா அறிவு கட்டவனே, நான் மோட்டார் ரூம்லயே 2 டன் ஏசி போட்டுருக்கேன்டா. அடா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டி போனாங்க, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, நல்ல பிரேஸ்லெட்லாம் போட்டுட்டாங்க. அப்ப என்ன சொல்லணும்? சாப்பாடு நல்லா இருக்கு, பிரேஸ்லெட் நல்லா இருக்கு சொல்லணும். பொண்ணு நல்லா இருக்குன்னு எதுக்கு சொன்னேன்? பொண்ணு நல்லா தானே இருக்கு. அதான் நல்லா இருக்குன்னு. இதுல என்ன தப்பு? ஏங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. 2 பேரும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைன்னு சொன்னீங்களே, குடும்பத்துல பிரச்சனைனா இது எப்படி நடந்துச்சு? இது ஏயா? தம்பி, ஏனுங்க இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நாட்டாம ஏலாம் வளர்ந்துருச்சு, நம்மள என்ன வேணா பண்ணலாம் இந்த மாதிரி வீடியோ. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்ல, உன்னை சிம்புன்னு கூப்பிட்டதுக்கு நீ எவ்வளவு சிலுமிசம் பண்ணி வச்சிருக்க பத்தியா நீ? அறிவுக்கரசி, உங்க கைய உடைச்சு நீங்க திருந்தலீல. இந்த கை இருக்குல, இவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவேன் நான். இல்ல எனக்கு புரியல. ஆட்டக்காரங்க குடும்பம் பாட்டு போடுங்க, அவங்க டான்ஸ். இல்லம்மா, இவங்க எவ்வளவு பெரிய குடும்பம், எவ்வளவு பெரிய அந்தஸ்து, என்ன இவங்க உங்களை ஒரு கடுகளவு கூட மதிக்க மாட்டாங்க. அது எங்க மாமாவுக்கு புத்தி இல்லாம போயிருச்சு. என்ன பண்றது? ஆதி குணேசன் விநாச கால விபரீத புத்தி. போறான் அந்த ஆளு ஜெயிலுக்குள்ள. என்ன பண்றது? ஒழுங்கா பிராதா கேட்டு தீர்ப்பு சொல்லல. அந்த பொண்ணு கூட ஆடுற, இந்த பொண்ணு கூட ஆடுற. என்ன டீசன்ட்டா வந்திருக்க நினைச்சியா? மண்டைய புடிச்சானா அடிக்கல. அப்ப புரியல, இப்ப புரியுது. சொல்லு. 1 மணி நேரமா வச்சதா 5 நிமிஷத்துல பிச்சுக்கிட்டு இருக்கா போட்டு. உனக்கு என்ன தைரியம் அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிருப்பீங்க? ஏன்னா அந்த பொண்ணு எனக்கு நீ வேணான்னு சொன்ன காரணத்தினாலதான் நான் இப்படி வீணா போய் நின்னுகிட்டு இருக்கேன். நான் தெரியாம தான் கேட்கிறேன்.
நியாயமா இவனுங்களை இந்த பஸ்லயே ஏத்திருக்க கூடாதுங்க. ஏய் எங்கடா இருக்காங்க? உன்னைய போய் குடும்பத்தை கூட்டிட்டு வான்னா ஒரு கொடூரத்தை கூட்டிட்டு வந்திருக்கிறான். ஐயா இவங்களுக்கெல்லாம் ஏஆர்எஸ் வாசல்லையே விஆர்எஸ் கொடுத்து அனுப்புங்கடா. டென்ஷன் பண்ணாதீங்க.